ஓம் சிவாய நம. புனர்பூச நட்சத்திரம். ஸோ இந்த புனர்பூச நட்சத்திரங்களோட பறவை என்னன்னா அன்னப்பறவை. ஸோ அன்னப்பறவையோட குணம் என்ன? பாலை தனியா நீரை தனியா பிரித்து எடுக்கிறது தானே. அதே போல தான் புனர்பூசத்தில் பிறந்தவங்க நல்லது கெட்டது ரெண்டுத்தையுமே கரெக்டாக பிரித்து பார்க்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையோட குணம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப ஜென்யூனானவங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் நிறைய நாலேஜ் எல்லாம் அதிகமாக இருக்கும். காரியங்கள்ல வந்து எப்படி யார்கிட்ட என்ன பேசினா கரெக்டாக அந்த வேலை நடக்கும்னு நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அன்னப்பறவை வந்து எப்படி வந்து தண்ணியில் இருந்தாலும் பால் தண்ணின்னு டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே மாதிரி தன்னை சுற்றி எத்தனை பேர் வந்து கெட்டவங்களா இருந்தாலும் நல்லவங்களா இருந்தாலும் யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டு பேசுவாங்க. அந்த குணம் வந்து புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு பறவை என்னன்னா அன்னம் தான். ஸோ அது கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணுறது நல்லது. அன்னப்பறவைலாம் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல தான் பார்க்க முடியுது. அன்னப்பறவையோட பிக்சர்ஸ் வந்து உங்கள் கண்ணில் படுற மாதிரி வந்து நீங்கள் அதிகமாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதை அதிகமாக பாருங்கள். உங்கள் ஃபோன் வால்பேப்பர்லேயும் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஒரு லக்கி சைனாக உங்களுக்கு இருக்கும்.